ஹாய், வெல்கம் டு சட்டுப்புட்டு சமையல். இன்னைக்கு சட்டுப்புட்டுன்னு யார் நம்மளுக்காக சூப்பரான டிஷ்ஷோட வந்திருக்காங்க, வாங்க பாத்துடலாம். ஹாய் ஆண்டி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்க பேரு? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ. ஓகே ஆண்டி, இன்னைக்கு நம்மளுக்காக என்ன சமையல் செஞ்சு காமிக்க போறீங்க? கொள்ளு ரசம். கொள்ளு ரசம். ஓ, ரசம் ஸ்பெஷலா இருக்க போது இன்னைக்கு. சரி, கொள்ளு ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: வரமிளகா, சால்ட், புளி, டர்மரிக் பவுடர், கடுகு, பெருங்காயம், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய். ஓகே, சோ கொள்ளு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஆண்டி? ராத்திரி ஊற வச்சிடணும். கொள்ளு ராத்திரி ஊற வச்சிடணும். ஓகே. காலையில குக்கர்ல வேக வைக்கணும். ஓகே ஓகே. சோ கொள்ளு நல்லா ஊற வச்சு வெட்டி வச்சாச்சு. ஓகே, இப்ப அடுத்தது என்ன ஆண்டி பண்ணும்? மிக்சியில போட்டுக்கணும். ஓகே, சோ கொள்ளு எடுத்து மிக்சியில போட்டுக்கணும். கொள்ளு இதெல்லாம் ஜீரகம், ஓகே, மிளகா எல்லாம் எடுத்துட்டு போட்டுக்கணும். ஓகே. 4 வரமிளகா. ஓகே. சரி, மிளகா போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜீரகம். ஜீரகம். நம்ம கொள்ளு ரசத்துக்கும் நம்ம சாதா ரசத்துக்கும் என்ன ஆண்டி வித்தியாசம்? இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு சக்தியானது. இந்த சீத்தலம் பிடிச்சா கூட இது சாப்பிட்டா அந்த சீத்தலம் எல்லாம் போயிடும். ஓகே. ரொம்ப காஸ்ட்லி கூட இல்ல, அதனால எல்லாரும் செஞ்சுக்கலாம். ஓகே. அண்ட் கொலஸ்ட்ரால் கூட ரொம்ப கம்மி. ஓகே ஓகே. அதனால எல்லாம் பிளஸ் பாயிண்ட் தான் இதுல. சரி, ஓகே ஓகே. சோ உடம்பு சரியாதவங்க சாப்பிட்டா கூட டக்குன்னு உடம்பு கொஞ்சம் நல்லா ஆயிரும்ல. ஓகே ஓகே. இப்ப அடுத்தது என்ன பண்ணும்? மிளகு, அப்புறம் மஞ்சாத்தூள். உங்க சொந்த ஊர் எது ஆண்டி? சித்தூர் தான். சித்தூர் தானா? ஓகே. இதுல 1 டேபிள் ஸ்பூன் இந்த வேக வைத்த கொள்ளு போட்டுட்டு ஓகே கிரைண்ட் பண்ணு. தண்ணியும் கொஞ்சம் தண்ணி ஆட் நல்லா கிரைண்ட் ஆகுறதுக்காக. சோ நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுல ஆண்டி. பாத்துடலாமா? ஓகே ஓகே. இதுக்கப்புறம் இதெல்லாம் இதுல போட்டுக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியிலேயே அது போட்டுறலாம். வேக வச்ச கொள்ளுல இந்த மிக்ஸில போட்டது. ஓகே. எல்லாம் புளி கரைசல் இதுல போட்டுட்டு ஓகே சால்ட் போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா எனக்குன்னா நம்மளோட சூடான கொள்ளு ரசம் ரெடி ஆகும். ஆமா. ஓகே. கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? புளி கரைசல் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஆண்டி? சால்ட் ஆட் பண்ணிட்டு ஓகே சுட வச்சணும். ஓகே. சால்ட், சூடு பண்ணணும். ஓகே. இது எவ்வளவு நேரம் வரைக்கும் கொதிக்கணும் ஆண்டி? ஒரு 5 to 7 minutes. 5 to 7 minutes. ஓகே. இது கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஆண்டி? ஒண்ணும் இல்லம்மா, அப்புறமா எண்ணெய் சுடு வச்சு கடுகு, கருவேப்பிலை, ஓகே, பெருங்காயம் ஓகே போட்டுட்டு தாளிச்சிட்டு இதுல கொட்டணும். ஓகே. சோ அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அத ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. சோ சைடு பை சைடு அதுவும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஆமா, இது ஆயிடும் அதுக்குள்ள. ஓகே. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த கடுகு கொடுங்க. பெருங்காயம், இது வாசனைக்காக. ஆமா, டேஸ்ட் இருக்கும், வாசனை வரும். கருவேப்பிலை,
பெருங்காயனோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. சோ இது அவ்வளவுதான் தாளிச்சாச்சுங்களா? இது ஆஃப் பண்ண அப்புறமா அது போட்டுடணும். ஓகே. நல்லா கமகமான்னு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆண்டி. நம்ம தாளிச்சது அதுக்குள்ள போட்டுடலாமா? போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. சோ நம்மளோட கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சர்வ் பண்ணிடலாமா? ஓகே. சோ கொள்ளு ரசம் தயார். ரேரோ நான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. ரசம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப காரமா இருக்கு, ரொம்ப ஸ்பைசியா நல்லா இருக்கு. அதனால தான் நீங்க சொன்னீங்க போல இருக்கு, கோல்டு இருக்கிறவங்களுக்கு இது குடிச்சா இமீடியட்டா கொஞ்சம் கம்மியாயிரும் கோல்டுன்னு. உண்மையா நல்லா இருக்கு. இப்ப அந்த கொள்ளு எப்படி இருக்குன்னு பாத்துறேன் நான். கொள்ளு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ அதோட அந்த ரசத்தை கூட சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்கு. ஸோ உடம்பு சரியாத்தவங்க இந்த மாதிரி கொள்ளு ரசம் சாப்பிட்டாங்கன்னா நான் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பேன், கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நல்லபடியா உடம்பு சரியாயிரும்னு. ஸோ ஆண்டி இந்த கொள்ளு ரசம் எங்களுக்காக செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ.